இன்றைக்கி பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், விறுவிறுப்பாவும் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில நடக்கிற ஊழல பத்தி ரொம்ப அழகாவே இந்த படத்தில எடுத்திருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனில வேலை செய்றான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, இவன் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில இந்த பிளாக் மணிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் மணியா மாத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஒரே டை அப் வச்சுக்கிறான். அதாவது அந்த ஏஜென்ட் கிட்ட. அந்த ஏஜென்ட் என்ன பண்றான், தான் கிட்ட இருக்கிற பலாயிரம் கோடி ரூபாய ஷேர் மார்க்கெட்ல போட்டு, அத பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணிக்கிட்டே வரான். இதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வரான். அந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனில ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்டின்னா, ஒரு நாளைக்கு யார் அதிகமா பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து கமிஷன் வரும். இப்படி அந்த வில்லன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அதிகமா பணத்த ஷேர்ல போட்டு ஒயிட்டா மாத்துறதுனால, அவனுக்கு பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூவா வந்து லாபம் வருது. இப்படி பல 100 கோடி ரூவா லாபம் வரும்போது, போலீஸ் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவ அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான், "எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. அத பத்தி நீ யாருன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபர்ஸ்ட்டு தப்பிச்சிடுறான். இப்போ ஹீரோவுக்கு ஒரு பெரிய சிக்கல் உண்டு. ஏன் அப்படின்னா, போலீஸ் கிட்ட உண்மைய சொல்லிட்டாக்கா, வில்லன் கேங்க இவர முடிச்சிருவாங்க. அதுவே வில்லனுக்காக மறுபடியும் ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, எந்த பக்கம் போனாலும் யாரோ ஒருத்தரால இவருக்கு பிரச்சனையாகும். ஏன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பல 100 கோடி ரூவா சம்பாதிச்சுட்டான். இப்ப ஹீரோ வந்து வில்லனுக்கு சப்போர்ட்டா போயி கதையிலேருந்து தப்பிக்கிறாரா? அல்லது போலீஸுக்கு சப்போர்ட்டா போயி வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரா? அப்படின்றது தான் கதை. அது மட்டும் இல்லாம அந்த பல 100 கோடி ரூவா என்ன ஆச்சு? அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா, மணின்றது. இது வந்து ஒரு சைனீஸோ அல்லது கொரியன் படமோ நெனைக்கிறேன். ஆனா படம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க.